வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை மசால் பூரியும் அதுக்கப்புறம் காளான் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. அது இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பொரி, கான், பட்டாணி, வெங்காயம் எல்லாம் போட்டிருப்பாங்க. பூரி தனியாக கொடுப்பாங்க, அந்த மசால் தனியாக கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து உடச்சி முதல்ல நுணுக்கி உள்ளே வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி யார் செய்கிறான்னு பார்த்தா என் பையன் தான் செஞ்சிகிட்ருக்கான். முதல்ல அந்த மசாலா பொரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பூரியை வந்து நுணுக்கி போட்டுக்கிறணும். நுணுக்கி போட்டுட்டு அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரியெல்லாம் உடச்சி போட்டுட்டு மசால் வந்து நிறையா இருக்கக்கூடாது. இதை நீங்கள் ஊற்றி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு. மிச்சம் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு பாக்கெட் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். சில இடங்களில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப இதாக இருந்தாலும் சொதன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அளவாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் அது டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஊறிடவும் கூடாது, ஊறாமல் இருக்கவும் கூடாது. அந்த டேஸ்ட்டில் தான் வந்து இந்த மசால் பூரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த குழம்பு ஊற்றிக்கோங்க, அந்த மசாலாவை. எங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ரொம்பலாம் சொதன்னு இல்லை, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது டெய்லி சாப்பிடக்கூடாது, ஆனால் எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி லீவுங்கிறனால இன்றைக்கி நாங்கள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான் தான். இதுவும் அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. கான் தனியாக கொடுத்துருவாங்க, காளான் தனியாக கொடுத்துருவாங்க. இதையும் நம்ம வந்து வேணுங்கிற அளவு போட்டு, கான் வந்து நிறையா போட்டுக்கலாம், கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் மசால் பூரியும் காளானும் சாப்பிட்லாம். இதில் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கான் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.